திரு சுகுணா திவாகர், இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பெற்றக்கூடிய கூட்டணி களத்தில் மேற்கொள்ளக்கூடிய பரப்புரை அப்படின்றது எப்படி வெளிப்படுது? பாஜகவுடைய தலைவர்கள் வருகை, அவர்களுடைய மெட்ரோ தொடர்பான பேச்சு, இது எல்லாமே அந்த பரப்புரைகளுக்கு வலு சேர்க்குதா இல்லை சிக்கலுக்குரியதா மாத்துதா? இல்லை, இப்போ பாஜக அதிமுகவுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ அது தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இங்கே திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அதற்கு ஒரு பெயர் இருக்கும், அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைந்தால் அதற்கு ஒரு பெயர் இருக்கும். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியே இந்தியா கூட்டணி தான், இந்தியா முழுக்க அது இந்தியா கூட்டணி தான். ஆனால் தமிழ்நாட்டில் வரும்போது அதுக்கு ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக கூட்டணி அப்படியான ஒரு பேர் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெயர், தனித்த ஒரு அடையாளம் அப்படிங்கிறது இல்லை, இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியில் கூட நட்சத்திர வேட்பாளர்கள் இன்றைக்கி ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஈவன் சசி தரூர், காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய சசி தரூர் கூட அதில் இருக்கார். அதேமாதிரி பாஜகவில் தேவேந்திர பட்னாவிஸில் இருந்து எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இதில் அவர்கள் அந்நியப்பட்டவர்கள் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வடமாநில தலைவர்கள், அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அவருடைய பிரச்சாரங்கிறது பெரிய அளவில் எழுபடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவது, ஸ்டாலின் பேசுவது, உதயநிதி ஸ்டாலின் பேசுவது, எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா, திருமாவளவன், இவங்க பேசுவது தான் பெருசாக எடுபடும். இன்னொன்று பிஜேபி தலைவர்கள் பேசுவதுங்கிறது அது அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்காமல் அதற்கு முற்றிலும் ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை தருவதாகவும் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிர முதல்வர் அவர் பேசியது, நீங்கள் எங்களோட கூட்டணியை தேர்ந்தெடுத்தால் தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை தான் அது உருவாக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே பாஜகவின் மீது திமுக முன்வைக்கக்கூடிய பிரச்சாரங்கிறதே தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, டெல்லியினால் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கப்படுகிறது. ஒன்றில் இப்போ 16வது தேதி கொடுங்க, என்னை ஆதரிச்சிங்கன்னா நான் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றது ஒரு பரப்புரை தானே, அது ஒரு பிரச்சார யுக்தி தானே. அது எப்படி ஒரு பிளாக்மெயிலோ அல்லது அது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாகவும் மாறும்? அது இல்லை, இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது இதே பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தது. அப்போ ஒரு சில திட்டங்கள், இப்போ மருத்துவக் கல்லூரிகள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதே இப்போ திமுக முன்வைக்கக்கூடிய இந்த மனத்தாங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. அவங்க அந்த காலத்தில் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி உட்பட பல்வேறு விதமான நிதிகள், ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிதியாக இருக்கட்டும் அல்லது பேரிடர் இழப்பு நிதியாக இருக்கட்டும், அது எடப்பாடி பழனிசாமி கேட்டதை அவங்க தரவே இல்லை. நீட்டுக்கான விலக்கு அப்படிங்கிறதுமே தரவே இல்லை. இப்படியெல்லாம் பல்வேறு, அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் முதலாக பன்வாரிலால் புரோஹித் வந்த பொழுது ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக போனார். அப்போ திமுக தான் கருப்பு கொடி போராட்டம் நடத்தியது. இது ஒரு மாநில அரசனுடைய உரிமையை குறுக்குவது அப்படின்னு சொல்லி அந்த 7.5% உள் இடஒதுக்கீடு, அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கூட உடனடியாக ஆளுநர் ஒப்புதல்லாம் தரவில்லை. அது கடுமையான அடுத்த ஒரு பக்கம் திமுக போராட்டம் நடத்தியது. அதுக்கப்புறமேல அதிமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதற்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ண பிறகு தான் ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கூட்டணியில் இருந்த பொழுதே மாநில அரசுடைய உரிமைகளை பாஜக நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்கள் பாஜக கூட்டணியில் நீங்கள் இருந்தால் தான் தருவோங்கிற ஒரு டோன் தான் அதில் வருது. பாஜக கூட்டணியில் இருந்தால் தான் மதுரையுடைய மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுப்போம். மெட்ரோ திட்டத்துக்கு மதுரைக்கு ஏன் அவங்க அனுமதி தரலைன்னா, இவ்வளவு குறிப்பிட்ட தூரங்களில் இது மெட்ரோ திட்டம் அமைந்ததுன்னா இத்தனை கிலோமீட்டர் தான், இவ்வளோ மக்கள் தான் அங்கே பயணிப்பாங்கன்னா அது மெட்ரோ திட்டம் லாபகரமானதாக இருக்காது, அதனால நாங்கள் தரமாட்டோங்கிறத அவங்க அபிஷியலாக சொல்கிறது. ஆனால் இதே மாதிரியான டிஸ்டன்ஸ் உடைய கோவையிலும் மதுரையிலும் இருக்கிற மாதிரியான தூரமுடைய ஆக்ரா, புனே, இது ரெண்டுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கூடிய நகரங்களுக்கு அவங்க தந்திருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டை மட்டும் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் கேள்வி வருகிறது. எங்க ஆட்சி, எங்களுடைய கூட்டணி ஆட்சி வந்தா தருவோம்னா அப்ப மட்டும் எப்படி இந்த ரூல்ஸை தளர்த்துவாங்க? ஒன்றில் இப்போ 16வது நிதி ஆணையம் நிதியை ஒதுக்கி இருக்கிறது. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார் கூட தமிழ்நாட்டுக்கு மிக குறைவான நிதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எலெக்ஷன் வந்திருக்குது. எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் ஒதுக்கப்படக்கூடிய 16வது நிதி ஆணையமாக இருக்கட்டும் அல்லது மத்திய அரசுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லை. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடு தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறதுங்கிற ஒரு குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற பொழுது பாஜக தலைவரும் அதையே எதிரொலிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு ஒரு எதிர்மறை தாக்கத்தை தானே ஏற்படுத்தும். சரி, முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறோம். திரு நவநீத், இப்போ கடந்த காலங்களில் இதே மெட்ரோ விவகாரம் ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ், தமிழ்நாட்டுக்கு தளர்வு கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக நிராகரிக்கப்பட்டது, இல்லை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ தேர்தல் வந்ததுனால இதை வைத்து பிளாக்மெயில் செய்கிறார்கள் என்று முதலமைச்சர் விமர்சனத்தை சொல்கிறார். தமிழ்நாட்டு வாக்காளர்களை பிளாக்மெயில் செய்வதற்கு தான் பாஜகவுடைய முதலமைச்சர்கள் வராங்களா? அதாவது பாஜக ஒரு தேசிய அளவிலான கட்சி. அவர் சொன்னார், இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கான ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் இது வரைக்கும் தமிழ்நாடு இந்த கூட்டணி அறிவித்தோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்க டயத்தில் இது வரைக்கும் திரு ஸ்டாலினும் ராகுல் காந்தி ஒரே மேடையில் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. நடுவில் கூட செய்திகள்லாம் வந்தது, இந்த மாதிரி ராகுல் காந்தி அன்ஃபாலோ பண்ணிட்டார் முதல்வருடைய சமூக வலைதள பக்கம். அதை பற்றிலாம் யாரும் பெருசாக பேசலை. ஸோ அதுக்கு அங்கே எப்பவுமே ஒரு புகை இருக்கிறது. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுகிறது. இது தேர்தல் களம் வரும்போது
ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து அறிவிப்பு தான், ஒரு அறிவிக்கை அது வருது, அந்த இடத்துல பிரச்சனை வரும்போது, ரிசல்ட் வரும்போது இருக்க தான் போகுது, அது ஒரு ப்ரொபோசல் கொடுக்க போகிறாங்களா இல்லையான்றதை பார்க்க தான் போகிறோம். ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கிறது. ஏன்னா இப்போது சார் இவர் பிரியன் சார் ஒன்று சொன்னார், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னார், இந்த நலத்திட்டங்கள் பெனிஃபிஷரிஸை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போது நீங்கள் அம்மா உணவகம் ஆரம்பித்தது எப்படி, அது அவங்களும் அதை நம்பி தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அதுக்கு மாறாக வந்து ஏதாவது அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வர முடியுது உங்களுக்கு, அதோட பெனிஃபிஷரிஸ் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு இடத்துல எங்கே மழை பெய்தாலும் வந்து நீங்கள் சொல்லக்கூடியதே வந்து அம்மா உணவகத்தில் வந்து தடை இல்லாமல் நாங்கள் வந்து தரோம்னு சொல்கிறாங்க. அதை அந்த டிசைன் பண்ணது யார்? அது அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது லேப்டாப் கொடுத்தது யார்? நீங்கள் வந்து ஓட்டு போடுற வயசு வரவங்க செகண்ட் இயர் படிக்கிற மாணவர்களுக்கு தான் நீங்கள் லேப்டாப் கொடுக்குறீங்க. ஆனால் 10ஆம் கிளாஸில் வந்து அதாவது வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு போய் சேர்த்தாங்க. அப்போ யாருக்கு அதெல்லாம் இருக்கிறதா என்விசார்ஜ் பண்ணி நம்ம பார்க்குறோம். அது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கட்சியோட பெனிஃபிஷரிஸ் வந்து இந்த வந்து எங்களுக்கு அதாவது அம்மா உணவு வந்து பல இடத்துல மூடினது நம்ம பார்த்தோம். இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக இந்த நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஒரு அவங்க சக்ஸஸ் மாடலாக கொண்டு வந்ததை இதுங்க அப்படியே டைலூட் பண்ணினதை பார்க்குறோம். இந்த மாதிரி தேர் ஆர் ஒரு இன்ட்ரிகசிஸ் இருக்க தான் இருக்கிறது. இல்லை சார், ஒரு டவுட். இப்போ பிரியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஆட்சியில் அவர்கள் செய்த சாதனை ஒரு பக்கம், தேர்தல் வாக்குறுதி ஒரு பக்கம், கூட்டணி ஒரு பக்கம், இது மூன்றுமே திருமாவளவன் பேசின மேற்கோள் காட்டி அவர் பேசினார். இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே 2019 கூட்டணியிலேருந்து தேர்தலை சந்திச்சாங்க, 21 சந்திச்சாங்க. இப்போ பாஜக விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி மெட்ரோ திட்டம் சம்பந்தமான மெட்ரோ ப்ராஜெக்ட் 1க்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணதா சொன்னாங்க. ஆனால் இப்போ மெட்ரோ வரணும் அப்படின்னா பாஜகவுடைய வேட்பாளர் நீங்கள் ஜெயிக்க வச்சாதான் வரும் அப்படின்னு சொல்கிறது சரியா? இல்லை கடந்த காலத்தில் இதெல்லாம் நாங்கள் சாதனையாக பண்ணோம், அதனால எனக்கு வாக்களிங்க அப்படின்னு திமுக கேட்கும்போது பாஜக நீங்கள் பண்ணாதான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறது எப்படி ஈக்குவலாக இருக்கும்? இப்போது மொடக்குறிச்சியில் ஒரு பாஜக வேட்பாளர் நிற்கிறாங்க. இப்போ அங்கே வந்து மெட்ரோ நீங்கள் வின் பண்ண வச்சிங்க தான் அங்கே மெட்ரோ கொடுப்பான்னு சொல்ல முடியுமா? ஸ்டேட்மெண்ட்டே ஒரு இடத்துல மதுரையில் இதுக்கான ஒரு பிளான் போயிருக்கிறது, அது ஒரு பேசு பொருளாக இருக்கும்போது அதை பேசுகிறாங்க அரசியலில். அப்படி தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு வரிசையாக ஒரு 3 அமைச்சர்கள் நான் பேரை சொல்ல முடியும், அவங்கள வந்து வழிமறைக்கிறாங்க வாக்காளர்கள். அதை பற்றி ஒரு செய்தி கிடையாது, அதை பற்றி ஒரு பேச்சு கிடையாது. அவங்க வழிமறிக்கணும், அந்த 3 அமைச்சர்கள் போகிற இடத்துல 3 இடத்துல இருக்குது, இன்றைக்கி உட்பட இன்றைக்கி 4வது இடத்துல வழிமறிக்கிறாங்க. அதெல்லாமல் இருக்கிறது. நம்ம பேச வேண்டிய விஷயங்கள். அப்போ அங்கே அந்த அவங்கள செயல்படலன்னு சொல்லாமல் அதை எடுத்துக்கலாமா? அது வழிமறித்து கேட்டிருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அந்த இடத்துல திரு பட்னவிஸ் அவர்கள் வந்திருக்காருன்னா ஓகே, அவர் ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வராரு, இங்கே பியூஷ் கோயல் வராரு, இன்னொரு இடத்துக்கு ஒரு இது போகிறாங்க. அப்போ அங்கே வரச்சே கேள்வி நியூஸ் பர்சன்ஸ் கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவ்வளோதான். இதுக்கு அடுத்த கட்டம் வரும்போது எப்படி இருந்தாலும் ஆட்சி அமைந்த பிறகு ஒரு உள்துறை அமைச்சரோ ஒரு பிரதமரோ இது தொடர்பான விஷயங்களை கொடுக்கறதுன்னு வாக்குறுதியாகும். மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சருக்கும் மெட்ரோவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் சார்? அவர் இப்போ சொல்றேன், அவர் சப்போர்ட் தான் பண்ணிருக்காரு. நம்ம வந்து பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா? பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம பேசலாம். அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அபிஷியலா கொடுத்துருக்காங்களா? சார் நீங்க கூட்டிட்டு தான் பேசுறாரு. தேர்தல் அறிக்கையில் நீட் ரத்து செய்யப்படும் கொடுத்துருக்காங்க. எப்படி ரத்து செய்யப்பட முடியும்? அவர் சொன்னாரு, இது வந்து சட்ட ரீதியாக கூட முடியாதுன்னு சொல்லியாச்சு. கார்த்தி சிதம்பரம் சொல்லிட்டாரு. கார்த்தி சிதம்பரம் சொன்னாரா இல்லையா 2 நாள் முன்னாடி? அதிமுக இல்ல சொல்றாங்க. இல்ல அதிமுக சொன்னாரா இல்லையா? அவங்க கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு, எம்பி சொல்றாருல்ல, அதை அந்த மறுத்து அவங்களால சொல்ல முடியுமா? சரி, இப்ப அப்போ விலக்கு கேட்போம்னு சொல்றாங்க. இல்ல தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல, கார்த்தி சிதம்பரம் சொன்னது முழுக்க பொய், தவறான செய்தி சொல்றாருன்னு திமுக ல இருந்து யாரை கவுண்டர்